ஏண்டா சூர்யா, நீ சொன்ன தாத்தா இவராடா? ஆமா மச்சான், இந்த தாத்தா தான். அவர் அந்த காலத்திலேயே லவ் ஃபெயிலியர் ஆகி சக்சஸும் ஆயிடுச்சான். ஆமாண்டா மச்சான், இவர் என்னடா இங்க உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு? அவர் தாண்டா கேட்டாரு குவாட்டரும் கோழி பிரியாணி வேணும்னு. இது கொஞ்சம் ஓவரா இல்ல? என்ன செய்ய மச்சான், கேட்டார்ல, வாங்கி கொடுக்காமயே இருக்க முடியும், அதான் வாங்கி கொடுத்தேன். சரிடா, இப்ப அடுத்து என்னதான் செய்ய போற? தாத்தா ஒரு ஐடியா கொடுத்தாரு. சௌமியா வீட்டில் போய் சண்டை போட்டு பொண்ணு கேளுன்னு, பேசாம அதே செஞ்சிடலாம்னு யோசிக்கேன். ஏய் லூசு தரமா ஏதாவது பண்ணாதடா. ஏற்கனவே அவங்க வீட்டில் உள்ளவங்க செம கோவத்துல இருக்காங்க. நீ நேரா போய் சண்டை போட்ட பிறகு உனக்கு சுத்தமா கட்டி கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க, பாத்துக்கோ. என்னடா மச்சான் இப்படி சொல்ற? என்ன மச்சான் செய்ய, அவங்க வீட்லயும் ஒத்துக்க மாட்டேங்காங்க, எங்க வீட்லயும் ஒத்துக்க மாட்டேங்காங்க. இதுதான்டா ஒரே வழி. அந்த தாத்தா சொன்ன மாதிரி நேரா போய் சண்டையை போட்டு உங்க பொண்ணை கொடுங்கன்னு கேட்க வேண்டியதான். ஏய் சூர்யா, வந்துட்டியா? வாடா வாடா. என்ன தாத்தா குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? டேய் இந்தாங்கடா, நீங்களும் ஒரு கட்டிங் போடுறீங்களா? ஆஹா, எங்களுக்கு வேணாம் தாத்தா, நீங்களே குடிங்க. இங்க பாருங்கடா, பிரச்சனை அதிகமாகும் போது அதையே நினைச்சுக்கிட்டு ரோடா அலையக்கூடாது. இல்லைன்னா பைத்தியம் தான் பிடிக்கும். என்னடா தாத்தா தத்துவம்லாம் சொல்றாரு? அப்போ இன்னைக்கு விடிய விடிய உட்காந்து தத்துவம் தான் சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். ஏய் மச்சான், நீ வர சும்மா கடடா, அப்புறம் கோச்சுட்டு போயிட போறாரு. ஏண்டா சூர்யா, இவர் இப்படி குடிச்சு போட்டு சௌமியா வீட்ல வந்து நல்லா பேசுவாருன்னு நீ என்ன நம்பிக்கையில இருக்க? ஏய் நானே 2 நாளா டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற ஏன்டா இப்படி படுத்துற? சும்மா இருடா. வருத்தப்படாதப்பா, ஏன் இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்க? என்னைய பாரு, நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு. இங்க பாரு, காத்து நல்லா ஜில்லு ஜில்லுன்னு ஏசி காத்து மாதிரி வருது. இங்க உட்காந்துக்கிட்டு எவ்வளவு சுகமா உட்காந்து குவாட்டரும் கோழி பிரியாணி சாப்பிட்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்களும் ஒரு கட்டிங்க போடுங்க, மனசு நிம்மதியா இருக்கும். இங்க பாருங்க தாத்தா, இன்னைக்கு சௌமியா வீட்டுக்கு போகணும்னு சொன்னோம்ல, நீங்களும் வாரேனீங்கல்ல, இப்ப என்னன்னா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கீங்க. முதல்ல அதை தூக்கி தூர போட்டுட்டு வாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு சூர்யா. கொஞ்ச நேரம் இப்படி காத்தோட உட்காந்து படுத்தோம்னா நல்ல புது புது ஐடியாவா வரும். அதை யோசிச்சுக்கிட்டே போனோம்னு நினைச்சுக்கோயேன், உன் காதல் சக்சஸ் ஆயிரும். அந்த புது புது ஐடியாலாம் எப்பதான் வரும்? கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருல. பாருங்க தாத்தா, நீங்க அடிக்கிறது குடிக்கிறதெல்லாம் அப்புறமா பாத்துக்கோங்க. என் சௌமியா வீட்டுல வந்து பேசுறேன் நீங்கல்ல, வாங்க தாத்தா. இருல வாரேன், இந்த ஒரே ஒரு பெக்க மட்டும் போட்டு வரேன். ஏய் மச்சான், இவர் என்னடா டீ குடிக்கிற மாதிரி உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்காரு? இது வேலைக்கு ஆகுற மாதிரி தெரியல. நான் வீட்டுக்கு கிளம்புறேன்டா. டேய் என்னடா நீயும் பாதியிலே விட்டுட்டு போறேங்க? என்னடா நீ இப்படி பண்ற? ஏற்கனவே நான் பயத்துல இருக்கேன், என் கூட நீ தானடா இருக்கணும். குடிச்சு முடிச்சாச்சு, போகலாமா? புறப்படுங்கள் போருக்கு. சுத்தம் விளங்கிடும். ஏய் அவசரமா பேசாதடா. தாத்தா வாங்க தாத்தா, போகலாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. போலாம் போலாம், இருங்க கொஞ்சம் மெதுவா மெதுவா எந்திரிச்சு வாரேன். இதுவரையா? இன்னைக்கு போன மாதிரி தான். டே கொஞ்சம் கை தாக்குல தூக்குங்கடா. ஏய் மச்சான், சொல்றேன் தப்பா நினைக்காத. ஊர்ல உனக்கு வேற ஆளே கிடைக்கலையாடா? போய் இவரை போய் தேடி கண்டுபிடிச்சிருக்க. நான் எங்கடா தேடி கண்டுபிடிச்சேன்? அவரே தான் வந்து என்கிட்ட வந்து பேசினாரு. சரி நல்லா பேசுறாரேன்னு நினைச்சேன். அவர் கொடுக்குற ஐடியாவும் நல்ல ஐடியாவா இருந்தது. இப்படி குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு ஏமாந்து போவேன்னு நினைச்சு பார்க்கல. சரிடா, இப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு என்ன தோணுதுன்னா, பெரியவங்களும் பேசிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கண்டிப்பா வரமாட்டாங்க. இவர் எங்க தாத்தான்னு சொல்லி கூட்டிட்டு போய் பேச சொல்ல வேண்டியதான். எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இவர் பெரியவர் மாதிரியே தெரியல. வயசுக்கு ஏத்த மாதிரியே நடந்துக்கிறாரு. டேய் நானே எந்திரிச்சிட்டேன், வாங்கடா போகலாம். சரிதான், ஒரு வழியா எந்திரிச்சிட்டாரு, வாங்க போவோம். ஆமா சூர்யா, அந்த சேமியா வீட்டுக்கு எந்த பக்கமா போகணும்? தாத்தா சேமியா இல்ல, சௌமியா. சௌமியா, அந்த புள்ள வீட்டுக்கு எந்த பக்கமால போகணும்? நாங்களே கூட்டிட்டு போறோம், வாங்க. இந்த 4 நல்லி எலும்பு வச்சுக்கிட்டு நடக்க முடிய மாட்டேங்கி, தூக்கிட்டு போவா. ஏய் நான் பார்க்கதான் ஓல்டா இருப்பேன், ஆனா ஒவ்வொன்றும் ஸ்ட்ராங் பாடி. என்னையெல்லாம் டச் பண்ணவே முடியாது, தெரிஞ்சுக்கோ. தாத்தா அவன் பேசுறதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க, வாங்க போகலாம். இப்பவே பாருங்க எவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னு. சூர்யா சொல்ல போய் உன்னை சும்மா விடுற, இல்லன்னா நீ என்னை சொன்னதுக்கு ஒரு 4 குத்து வாங்கிட்டு போயிருப்ப, பாத்துக்கோ. முதல்ல அந்த குச்சிய நேரா பிடிங்க. குச்சியவே நேரா பிடிக்க தெரியல, இவரு 4 குத்து குத்த போறாராம். சும்மா இருடா, இப்படியே பேசிக்கிட்டே இருக்காதீங்க, என் வாழ்க்கை பிரச்சனை. வாங்க போகலாம் சூர்யா. என்னக்கா 3 பேரும் என்னை பார்க்க வந்திருக்கீங்க? ஊருக்கு கிளம்பிட்டோம்மா, நேரம் ஆயிடுச்சுல்ல. ஒரு நாள் ஃபுல்லாக இங்கேயே தங்கியாச்சு. அங்கே வர எங்கள் வீட்டுக்காரங்க ஃபோனை போட்டு எப்போ வருவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க. சரி அதான் போவோன்னு கிளம்பியாச்சு. சரிம்மா, இன்னொரு நாள் வரோம், சரியா? சரிங்கக்கா. பாரு சௌமியா, எதுக்கும் வருத்தப்படக்கூடாது, சரியா? உனக்கும் சூர்யாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி நல்லா சாப்பிடு, உடம்ப நல்லா பார்த்துக்கோ.
கவலைப்படாம இரு சரியாம்மா. நாங்க 3 பேர் இருக்கோம், உன்னையும் சூர்யாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு. ஆமா சௌமியா, நாங்க இருக்கோம், கவலைப்படாத சரியா? ஆ சரிங்கக்கா. நீங்க இந்த வார்த்தையை சொல்ல போய் தான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏடி பேசுனது போதுங்கடி, வாங்கடி, பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. அக்கா அம்மா கூப்பிடுறாங்க, போயிட்டு வாங்கக்கா. இன்னொரு நாள் கண்டிப்பா வாங்க சரியா? சரிம்மா கண்டிப்பா வருவோம். நீயும் உன் உடம்ப பாத்துக்கோ சரியா? அதையே போட்டு யோசித்துக்கிட்டே இருக்காத, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம், கவலைப்படாம இரு. அதான் நீங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நான் எதுக்கு கவலைப்படணும்? நான் சந்தோஷமா தான்க்கா இருக்கேன். இதே சந்தோஷத்தோட எப்பவுமே இரு சரியா? ஆ சரிங்கக்கா, கிளம்புங்க. பிறகு அம்மா இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கிறத பார்த்து ஏதாவது சந்தேகப்பட போறாங்க. நீங்க போயிட்டு வாங்கக்கா. ஆமா ஆமா, புஷ்பாக்கா கண்டிப்பா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. சரி நாங்க போயிட்டு வரோம். ஆ சரிங்கக்கா. சௌமியா, சூர்யா கிட்ட பேசுறதுக்கு உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? அதான் சுசீலா ஃபோன் இருக்குல்லக்கா, சுசீலா அப்பப்போ தருவா. சூர்யாக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிடுவேன். சரி சரி, உன்னை நினைச்சு பாவம் அந்த பையன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான். ஏதாச்சும் வேணும்னா சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து தாரேன் சரியாம்மா? ஆ சரிங்கக்கா. நீ சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சு வந்துரு. அந்த வீட்டுல நம்ம ராஜ்யம்தான், அந்த மாமியாருக்கெல்லாம் எதுக்கும் பயப்படக்கூடாது சரியா? ஆ சரிங்கக்கா. அவங்களும் நல்ல குணம்தான்க்கா. இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, அவங்கள விட்டு கொடுக்காம இருக்கியே, நீ அவ்வளோ நல்ல பிள்ளையா என்ன? இல்ல, சூர்யா அடிக்கடி சொல்லுவாரு எங்க அம்மா உண்மையிலே ரொம்ப நல்ல குணம், அவங்க மற்றவங்கள பத்தி தான் அதிகமா யோசிப்பாங்க, அவங்கள பத்தி அவங்க ரொம்ப யோசிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாரு. அதனால சொன்னேன். அது உண்மைதான், அப்ப இருந்தவங்க வேற, இப்ப இருக்கிறவங்க வேற. அங்க வந்து பார்த்தா தானே தெரியும், நீயே சொல்லுவ இவங்க என்ன இப்படி இருக்காங்கன்னு. ஏய் குட்டி, அங்க என்னடி பண்ற? சீக்கிரம் வா. உங்க அம்மா கூப்பிட்டாங்க. சரி சௌமியா, நான் போயிட்டு வரேன். ஆ சரிங்கக்கா. ஏடி கிட்டு, பக்கத்துல வீடு வாடகைக்கு எதுவும் இருக்கா என்னன்னு கேட்டோம்ல, கேட்டியாடி? ஆமாண்டி கேட்டேன்டி. ஒரு வீடு காலியாக போதான், அட்வான்ஸை கொடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. ஓ 2 நாள் தான் ஆகுமா? சரி சரி. நான் கூட ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன், ஐயோ நம்ம மகளும் பிள்ளைகளும் இந்த வீட்டில் எப்படி இருக்க போறாங்களோ அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, 2 நாள் தானே, எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம். ஆமா, எதுக்கு திடுதுப்புன்னு அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டா? இவகிட்ட இந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது, சொன்னா ஊர் பூரா சொல்லிடுவா. வேண்டாம் வேண்டாம், ஏற்கனவே நம்ம மகா மனசு உடஞ்சி இருக்கா. வேண்டாம், சௌமியா லவ் பண்ண விஷயத்தையும் சொல்லக்கூடாது. என்னடி வாய்க்குள்ள முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கியா என்ன? சேச்சா அப்பெல்லாம் இல்லடி, அவ எனக்காண்டி தாண்டி இங்க வந்திருக்கா. என்னது உனக்காண்டியா? ஆமாண்டி, பேத்திகளை பாக்குறதுக்கு நம்மளால அங்க போக முடிய மாட்டிக்கு. நான் தான் சொன்னேன் பேசாம வீடை காலி பண்ணிட்டு இங்க வந்துருன்னு. அதான் அதே மாதிரி வீடை காலி பண்ணிட்டு வந்துட்டா. அது காலி பண்றதா இருந்தா முன்னாடியே சொல்ல வேண்டாமா? இதை விட ஒரு நல்ல வீடால பாத்துருக்கலாம். அது எப்படி திடுத்துப்புன்னு காலி பண்ணிட்டா? காலி பண்றதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டாம்? எப்படி 1 மாசம் டைம் கொடுத்துருப்பாங்கல்ல. இவா துருவி துருவி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காளே. தெரியலடி, என் மகா கிட்ட கேட்டேன், அவ ஒன்னும் சொல்லல. ஓ அப்படியா, சரி சரி. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ், இங்க சேமியா வீடு எங்க இருக்கு? ஆமா, நீங்க யாரு? இந்த பொண்ணை பார்க்க என் காதலி மாதிரியில இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன? என் பேரு கிட்டு. நான் என் காதலிய செல்லம்மா கிட்டு கிட்டுன்னு தான் கூப்பிடுவேன். உங்க பேரு கிட்டுவா? இது என்னோட காதலி மாதிரியில இருக்காங்க. கிட்டு, ஐ லவ் யூ கிட்டு. தாத்தா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் தம்பி, இவர் யாருடா? உன் தாத்தாவா? ஆமா பாட்டி, இவர் என் தாத்தா தான். இவன் என்ன என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டு இருக்கான்? மரியாதை கூட்டிட்டு போ சொல்லு, இல்ல ஒரு அடி கொடுத்தேன் இங்கேயே மட்டையாயிரும் பாத்துக்கோ. போச்சு, கிழவன் சொதப்பிட்டான். எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்தது, குடிச்சிட்டு போனா இந்த கிழவன் சும்மா இருக்க மாட்டான், ஏதாச்சும் வம்பு பண்ணுவான்னு. அதே மாதிரி வம்பு பண்ணிட்டாரு. தாத்தா, மரியாதை இங்க இருந்து வாங்க தாத்தா, அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, பிறகு அடிச்சு போட்டு போறாங்க. ஏ சூர்யா, இது என் கிட்டுடா, என் கிட்டு. அவ என் காதலிடா, என் காதலி. அவ இங்கதான்டா இருக்கா, இவளை விட்டு நான் வரமாட்டேன்டா. யோ தாத்தா, உங்க காதலி பேரு ரோஜா தானே சொன்னீங்க? டே, எனக்கு மொத்தம் 4 காதலிடா. சுத்தம் விளங்கிச்சு போ. இப்பா யார்ப்பா நீங்க? ஊருக்கு புதுசா இருக்கு. நாங்க காதலர்களை சேர்த்து வைக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். என்னது காதலர்களா? அது யாரு? நீயும் நானும் தான் கிட்டு. போச்சு, கிழவன் இன்னைக்கு செத்தான்.